அண்மைச் செய்தி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் போலி டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 பேர் மோசடியில் ஈடுபட்ட நிலையில் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் பழைய கார் வித்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் தலைமறைவாக இருக்கின்றனர். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். இந்த போலி டிக்கெட் தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே 300 ரூபாய் முன்பதிவு தரிசனம் வாங்குவது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இலவச தரிசனத்துக்கு வருபவர்களுக்கு கீழ் திருப்பதியில் உள்ள 3 கவுண்டர்களில் டிக்கெட் வழங்கப்பட்டு வருகிறது. நாள் ஒன்றுக்கு 15,000 டிக்கெட் மட்டுமே வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதிகப்படியான வரும் பக்தர்கள் இந்த மாதிரி போலியான ஏஜெண்டுகளை நம்பி ஏமாற்று வருகின்றனர். இந்த நிலையில் கீழ் திருப்பதியைச் சேர்ந்த மணிகண்டா, ஜெகதீஷ், சதீஷ், பானுபிரகாஷ் ஆகியோர் அங்கு வரும் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய வேண்டுமா போன்ற கோணங்களில் அவர்களிடம் விசாரிப்பது போல் விசாரித்து கூடுதல் விலைக்கு டிக்கெட்டுகளை பெற்றுத் தருவதாக கூறி அவர்கள் சம்மதம் தெரிவித்தால் அவர்கள் ஆதார் கார்டு எண்களை எடுத்துக்கொண்டும் அவர்களுக்கு போலியான டிக்கெட், அதாவது ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ள 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் ஸ்கேனரை பயன்படுத்தி அந்த டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்து இவர்களுக்கு அளித்து வருகின்றனர். இதில் உடந்தையாக தேவஸ்தான ஒப்பந்த ஊழியரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர் அந்த ஸ்கேன் செய்யாமலே அந்த வரும் பக்தர்களுக்கு ஸ்கேன் செய்யாமலேயே உள்ளே அனுப்பி வருவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேர் தலைமறைவாக உள்ளனர். இவர்களிடம் இந்த 3 பேரையும் இவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.